அதான் அங்கே போயிடும், அங்கே பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து 50 கிலோமீட்டரில் சல்லித்தோப்பு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ராம்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மினி கோவா அப்படின்னே சொல்லலாம், அந்த மாதிரி பிளேஸ் தாங்க. கிட்டத்தட்ட போய் பார்த்தீங்கன்னா நானுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு போய். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, போய் பார்ப்போம். ஸோ சேனல் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு லவ் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 8:45 ஆயிடுச்சு. ஸோ கிளம்ப வேண்டி தான். நான் ஆல்ரெடி 8 மணிக்கெலாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஸோ வாங்க அப்படியே மோட்டோ விலாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40. ஸோ இங்கேருந்து சல்லித்தோப்பு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்ரு. ஸோ இங்கேருந்து சல்லித்தோப்பு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்ரு. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம தம்பி ஒருத்தர் வர்றாப்புல. ஸோ அவரை பிக்கப் பண்ணுறக்காண்டி தான் இப்போ தலையெல்லாம் இங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நான் தான் காலத்தில் கிளம்பலான்னு பார்த்தேன். ஸோ சண்டேனால கொஞ்சம் மெதுவாக கிளம்பி மெதுவாக எந்திரிச்சு போயிட்டு வருவோம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனாலே தான் 8:30 மணிக்கு கிளம்பினான். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடணும் காய்ஸ். இன்னும் பெட்ரோல் போடலை. பெட்ரோல் 0 ஆயிடுச்சு. ஃபியூல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ ரொம்ப நாள் சென்று மோட்டோ விலாக் பண்ணுறேன். என்னது சாண்டு, என்ன 2 முட்டி கிழிஞ்சிருக்கு. பேக் வச்சுக்கு மாட்டிக்கிறியா நீ? ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஏரியாலாம் எல்லாருக்குமே கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்குது, ஒரு 2 நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நயாராவில் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 5 ரூபா 6 ரூபா கூட இருக்குது கைஸ் லிட்டருக்கு. மற்ற பாரத் இந்தியனு இதில் கம்பேர் பண்ணும்போது அதை விட 5 ரூபா 6 ரூபா கூட தான் இருக்குது. உங்கள் ஏரியாவில் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம R15 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் KTMோட ஸ்டேரிங் போட்டிருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ரைடிங் பொசிஷனே மாறிடுச்சு. ஸோ எனக்கு இது பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லாங் ரைடு போகும்போது ஷோல்டர் பெயின் வராமல் இருக்கிறதுக்காண்டி இது இந்த மாதிரி பண்ணது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி இப்போ ஓட்டுறதுக்கு. லாங் ரைடு போகிறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைடு கிளம்ப போகிறோம். இதுக்கடுத்து நம்ம சேனலில் வீடியோஸுமே தொடர்ந்து வரும். ஸோ நமக்கு இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்க அனைத்து ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 7-8 கிலோமீட்டரில் சோழந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே பெட்ரோல் இருக்கும். ஸோ அங்கே பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே பெட்ரோல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி நம்ம ராமேஸ்வரம் வீடியோ போகும்போது இதில் தான் போனோம். பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 300 ரூபாய்க்கு போடுங்க. வை நான் கொடுக்குறேன். வைடா. ஆ 300.
போமா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 300 ரூபாய்க்கு போட்டோம். ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராம்நாடு உள்ளே போகாமல் என்ன பண்ண போகிறோம்னா, ராம்நாடுக்கு முன்னாடியே அந்த ரிங் ரோடு இருக்குது ரவுண்டானா. ஸோ இதில் ரைட்டில் போனோம்னா மதுரை ஒரு பைபாஸு, ஸ்ட்ரைட்டாக போனால் ராம்நாடு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா லெஃப்டில் எடுக்கிறோம். ஸோ இது மதுரை ரோடு, இது ராமேஸ்வரம் ரோடு. ஸோ இதில் போய் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இதில் போனோம்னா இன்னொரு ரவுண்டான வரும் கைஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம்னா ராமேஸ்வரம். ஸோ ரைட் எடுத்தோம்னா அதில் வந்து உள்ள ராம்நாடு உள்ள ஊருக்குள்ளே போகும், பட்டினாங்கத்தான் அது வழியாக உள்ளே போகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏர்வாடி ரோட்டில் போகணும். இதுலேருந்து நம்ம அந்த ரவுண்டானாலும் எது ரைட்டு லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்வாடி ரோட்டில் தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு 5-6 கிலோமீட்டரில் திருப்புலானி அப்படின்னு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இதில் தான் சொன்னேன், இதில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ராமேஸ்வரம், ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி. ஸோ இதில் ரைட் எடுத்தோம்னா ராம்நாடு உள்ள பஸ் ஸ்டாண்டு ஊருக்குள்ளே போகிறது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணியே போயிடுவோம் கைஸ். பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. வண்டி வர்றதுலையும் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஏர்வாடி தான். ஏர்வாடி அப்படியே தூத்துக்குடி ரோடு தான், இது ஒரே ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் கைஸ், திருப்புலானி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். ஏன்னா இப்போ சேதுகரை இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா திருப்புலானி, ஸ்ட்ரைட்டாக போனால் சேதுகரை. ஸோ இதில் தான் நம்ம இப்போ வளையணும். ஸோ இதில் நேராக போனோம்னா ஏர்வாடி ரோடு, ஏர்வாடி கீழக்கரை அப்படியே போகலாம். ஸோ இதில் நம்ம திருப்புலானிக்கு உள்ளே போயிட்டு இதில் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த ஊர் தான் திருப்புலானி. இங்கே ஏதாவது லைட்டாக ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டு அப்படியே போகணும் கைஸ். கைஸ் இந்த பாண்டியன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பாடு ஓகே, நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு ஓகே கைஸ். வைசர் கலண்டுருச்சா? வைசரில் உள்ள ரவுண்டே காணும், கலண்டுருச்சு கைஸ். ஸோ இதில் அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். வைசரே தனியாக ஆடுது கைஸ், முன்னாடி உள்ள கிளாஸ் மட்டும் வேற லெவலு. ஸோ சாப்பாடு 2 பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு அடிச்சு நொறுக்கியாச்சு. ஸோ கைஸ் இந்த ஊர் குத்துக்கல் வலசை. ஸோ இதில் ரைட் எடுக்கணும். இதில் இதில் ரைட் எடுத்து இப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ரோடு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கைஸ், பச்சை பசங்க இருக்குது. அது மாதிரி சல்லித்தோப்பு அந்த ஏரியா தென்னந்தோப்பு இருக்கிறதுனால, ஸோ அந்த ஏரியா தென்னந்தோப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. கைஸ் சல்லித்தோப்பு ஒரு வழியா வந்தாச்சு. இன்னைக்கு கூட்டம் இருக்கு, இன்னைக்கு சண்டேல.
ஏரியா வேற மாதிரி இருக்கியா? இது வரைக்கும் ரோடு. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இன்னும் ட்ரோன் ஷாட் எடுக்கணும். ஸோ ட்ரோன் ஷாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்திருக்கேன் ட்ரோன் ஷாட்டு. ஆனால் அதை விட இப்போ சல்லித்தோப்பு நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மினி கோவானே சொல்லலாம் கைஸ். நம்ம ராமநாதபுரத்தோட ஒரு கோவா அப்படின்னா அந்த சல்லித்தோப்பை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்து கைஸ். ஸோ கண்டிப்பாக வராதவங்க வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரோன் ஷாட்டே எடுத்தோம். ஸோ அதே மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா வரும். ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ திரும்பி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வன்மி. நன்றி, வணக்கம்.